பெண் அரசியல் புத்தகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, பெண்கள் நாம் பெரியன செய்வோம். பல நூறு அடிகள் தோண்டப்படும் வரை பார்த்து கொண்டிருந்த நீண்ட காத்திருத்தலின் சலிப்பு உங்களுக்கு. இன்னும் சில அடிகள் தோண்டிவிட்டால் இனிய நீரூற்று காணும் நம்பிக்கையின் சாத்தியம் எனக்கு அப்படின்னு நான் சொல்லலை, பெண் அரசியல் புத்தகத்தின் ஆசிரியர் நர்மதாமா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு மட்டும் இல்லை, அதே நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு, பெண் அமைப்பில் இருக்க அனைத்து பெண்களுக்கும் இருக்கு. இந்த நம்பிக்கை எல்லாருக்கும், உலக மக்கள் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பெரிய கடமை. அந்த நம்பிக்கை நிச்சயமாக சாத்தியமாகும். பெண் அரசியல் பற்றிய உங்கள் புரிதலை, கருத்துக்களை இங்கு பகிருங்கள். இங்குள்ள பலரும் நூல்கள் பல படிப்பவர்கள், படைப்பாளிகள், கவிஞர்கள், சுய சிந்தனை மிக்கவர்கள். வீடுகளில் யாருடைய ஏவலுக்கோ பணி செய்தது போல நாட்டிலும் ஆண்களிடம் கட்டளைக்காக ஓடியாடி காலத்தை விரயம் செய்ய போகிறோமா நாம்? இந்த நாட்டுக்கு இனி எந்த மாதிரியான அரசியல் வேண்டும் என்று திட்டமிடுவதிலிருந்து எப்படி அதனை செயல்படுத்துவது என்பது வரை பெண்கள் நாம் ஏன் முடிவு செய்யக்கூடாது, ஏன் செயல்படுத்தக்கூடாது? இந்த புள்ளியில் நாம் பெண்கள் சிந்திக்க தொடங்கினால் மட்டுமே பெண் அரசியல் பிறக்கும். இல்லை என்றால் அழைக்கின்றவர்களின் பின்னால் ஓடி களைத்து ஆயுள் முடியும். எது கிடைத்தாலும் தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு தங்களை முன்னிறுத்தும் ஒரு வாய்ப்பாக இறுகப்பற்றி கொள்ளும் அரைகுறை அறிவும் முழு வியாபார மனமும் சுயநல வெறியும் கொண்டவர்களால் சூழப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து முடிவெடுக்க கண்மூடும் நேரத்தில் உங்களை கைப்பிடித்து இழுத்து சென்று எங்கோ நிறுத்தி விடுவார்கள் இந்த ஆண்கள். சுயமாக சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. நம் உழைப்பின் ஒவ்வொரு சொட்டும் இந்த சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். பெண்களை வீடுகளுக்குள் பணிவிடை செய்யவென்று ஒடுக்கி வைத்த பிறகு ஆண்கள் உருவாக்கியவைதான் இங்கிருக்கும் எல்லாமும் அரசியலும். அதனால் ஒரு புத்தம் புது அரசியலை நாம் முன்னெடுப்போம். எந்த பேதங்களும் நுழைய முடியாத சமத்துவ பூமியை நாம் சமைப்போம். சிந்தனையில், செயல்களில் புதுமை கொள்வோம். முடியும் என்று நினைக்க தொடங்கினால் எதுவுமே முடியும். கடவுளரை அங்கெங்கென்று தேடிக்கொண்டிராமல் நாம் ஒவ்வொருவரும் தேவதைகளாக மாறி நாட்டை வாழ்விப்போம். அன்னையின் அன்பு கரங்களின் அரவணைப்பை நாம் மக்களுக்கு வழங்குவோம். நல்ல புரிதல் மிக்க, செயலூக்கம் மிக்க இங்கு சிலர் உருவானால் போதும், நாம் எல்லோரையும் வாழ்விப்பவர்களாக, விஸ்வரூபம் எடுப்பவர்களாக இருப்போம் விரைவில். அதுதான் நம் பெண் அமைப்பின் பெரும் கனவு, நனவாக்கத்தக்க பெருங்கனவு. எரிந்து அணைந்த பழைய கொள்ளிகளில் எது சிறந்ததென்று அசட்டு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிராமல் நம்பிக்கையின் அணையா சுடர் ஒன்றை நாம் ஏற்றி வைப்போம். பெண்கள் செய்வோம், பெண் அமைப்பு செய்யும். இது வரைக்கும் நான் படித்ததுங்க அந்த தலைப்பு, பெண் அரசியல் புத்தகத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை உங்ககிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன். இப்போது பார்த்தா பெண்கள் எல்லா பலவிதமான கட்சியில் இருக்காங்க. அந்த கட்சியில் மகளிர் அணிலையும் இருக்காங்க. அங்கே எப்படி இருக்காங்கன்னா, வீட்டில் நம்ம இப்போ எப்படி இருந்துகிட்ருக்கோம், ஆண்களுக்கு ஏவல் செய்கிறவங்களா அணிவிடை பணிவிடை செய்கிறவங்களா தான் இருந்துகிட்ருக்கோம். அதே வேலை தான் அந்த கட்சியிலையும் போய் நம்ம செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைச்சிருக்காங்க. நம்ம செய்யணும்னு நினைக்கிறதில்ல, நம்மளும் அடிமையாக்கி வச்சுருக்காங்க. அப்படி தான் இல்லைங்களா? அப்போ நமக்குன்னு ஒரு சுயமரியாதை அந்த இடத்துல இருக்குங்களா? கண்டிப்பாக இல்லை. வீட்டில் எப்படி நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம கணவன் சொல்லிட்டு ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளவு தான் படிச்சுட்டு பதவியில் இருந்தாலும் கூட வீட்டில் பார்த்தா அதே அடிமை வாழ்வு தான் காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறது. அரசியலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும். இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பெண்கள் கையில் பெண் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்போட சாராம்சமாக நான் உணர்கிறேன். அப்படி அது கட்சியில் சேர்ந்தால் கூட அவங்களுக்கு சுயமரியாதை இருக்கான்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை. உலகின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் நம்ம. இதே இந்த 21ஆம் நூற்றாண்டில் கல்வியிலும் சரி, சுய வேலை வாய்ப்பில் சரி, எல்லாத்துலேயுமே பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிற நம்ம ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட ஒரு படி மேலே தான் இருக்கும் இல்லைங்களா? யாராவது சொல்ல முடியுமா நான் ஆணுக்கு கீழே தான் இருக்கேன் பேச்செல்லாம் எழுத்துல அப்படின்னு? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக மீடியா எங்கே பார்த்தாலும் ஆண்களுக்கு மேலே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் டவுனில் இருக்குது. அது எந்த இடங்க? ஒரு இடத்துல மட்டும் நம்ம டவுனில் இருக்கிறோம் பெண்கள். அது எந்த இடம் அப்படின்னா அது
கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அரசியல் தான். சரிங்க, இந்த அரசியல்ங்கிற அரசியல் எதுக்கு? நாட்டு மக்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காகத்தான் அரசியல். அந்த அரசியலே வந்து சீர்கட்டு குப்பைக்காடாக ஒரு குப்பை கிடங்க கிடந்துட்டுருக்கு. இதை திருத்துவது பெண்கள் நம்ம ஒவ்வொருவரோட கடமை தானே. ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம். மக்கள் அப்படின்னாவே ஆண் பாதி பெண் பாதி. அப்படி இருக்கும்போது அந்த உரிமை அந்த அரசியல் ஆள்றதுக்கு மட்டும் ஆணுக்கு மட்டும் இதுக்கு அதிகாரம், பெண்ணுக்கும் கண்டிப்பாக அதில் முழு உரிமை இருக்குது. இவங்க என்னங்க 33% 50% கொடுக்கறது? நம்ம எடுத்துக்குவோம் நம்மளோட உரிமையை. யார் இவங்க ஆண் யார் கொடுக்கறதுக்கு பெண்ணுக்கு அப்படின்னு பெண் அரசியலை கையில் இருக்கணும்னு இந்த தலைப்பில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கடவுள்களை அங்கே எங்கேன்னு போய் எங்கேயுமே தேட வேண்டாம். நம்ம வந்து பெண்கள் நம்ம வந்து பிறப்பிலேயே நல்லவர்களாக நல்ல எண்ணங்களோட பொறுமை மிக்கவர்களாக பிறந்திருக்கோம். நம்மளே வந்து பெண் அரசியலை கையில் எடுத்து நல்லாட்சி செய்யும்போது கடவுள் நம்ம கிட்ட தான் இருக்காங்க, எதுக்கு போய் கடவுளை போய் தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கட்சி நல்ல கட்சி, அங்கே போகிறேன், அந்த கட்சி நல்ல கட்சி, அங்கே என்னை கூப்பிட்றாங்க, இங்கே என்னை கூப்பிட்றாங்கன்னு ஓடி போய் மற்ற கட்சிகளுக்கு ஆண்களுக்கு எதுக்கு நம்ம சேவை செய்யணும்? நம்மக்கிட்ட எல்லா உரிமை சுதந்திரம் எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு வீட்டில் வந்து அவ்வளவு சிறப்பாக ஒரு ஆண் இல்லாத குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுலேருந்து பெண் அவ்வளோ திறமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே வந்து ஒரு பெண் இல்லாத குடும்பத்தை எடுத்துக்கோங்க, அந்த குடும்பத்தில் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க அந்த குழந்தைங்க. இதே ஆண் விட்டுட்டு போயிட்டா எப்படியாவது அந்த குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வந்துடணும், நம்ம படுற கஷ்டம் அந்த குழந்தைங்க படக்கூடாதுன்னு ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவ்வளோ திறமை இருக்கிற பெண்கள் வந்து ஏன் அந்த அரசியலை முன்னெடுத்த கண்டிப்பாக 100% 1000% இந்த நாட்டை வந்து சமதர்ம நாடாக சந்தோஷமான நாடாக உருவாக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. பெண் அரசியல் புத்தகத்தின் ஆசிரியர் நர்மதா அவங்க இந்த தலைப்பில் சொல்லியிருக்காங்க. தோழி இவங்க மதுரையிலேருந்து உமா பேசுனாங்க. எங்கள் அம்மா படிக்காதவங்க, அதனால தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட தாயோட இடத்துல நான் நிற்கிறேன். நான் படிக்காதவ அதனால என் பிள்ளைகளை நல்லா படிக்கணும்னு படிக்க வச்சேன். படிக்க வச்சா பத்தாது, நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒழுக்கமான குழந்தைகளாக வளர்த்துருக்கேன். அதை வந்து குழந்தைகளையும் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைகளாக வரணும், நல்லா வளரணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அதே தாயுள்ளம் தான் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் வரணும். இந்த நாட்டை வந்து நம்ம எப்படி வீட்டில் நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைகளாக வரணும்னு வளர்த்தெடுக்கிறோம், அதே மாதிரி இந்த நாடு நல்ல முறையாக வரணும். இந்த ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், வன்கொடுமை இல்லாமல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக இருக்கிற இந்த நாட்டை திருத்த வேண்டியது நம்ம பெண்கள் ஒவ்வொருவரோட கையிலையும் தான் இருக்குது. அதுக்கு பெண் அரசியலை நம்ம முன்னெடுக்கணும். பெண் அரசியலை முன்னெடுக்கும் போது இந்த நாடு ஒரு சமதர்ம நாடாக சுபிட்சமான நாடாக வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெண் அரசியலை அனைவரும் முன்னெடுப்போம், அது நல்ல அரசியலாக மாறும். பெண்ணின் வெற்றி மானுடத்தின் வெற்றி, பெண்ணின் வெற்றி மானுடத்தின் வெற்றி, பெண்ணின் வெற்றி மானுடத்தின் வெற்றி. இந்த வாய்ப்பிற்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி.